Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 ஃபாலோவர்ஸில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் எப்படி 500 ஃபாலோவர்ஸ் 1000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃபாலோவர்ஸ் தமிழில் இருக்கவங்க இல்லை ஹிந்தி ரியல் ஃபாலோவர்ஸ் எப்படி கொண்டு வர சொல்லிட்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபேத்துங்க அப்புறம் இதே எடுத்துங்க அதே எடுத்துங்கலாம் வந்து சொல்ல போகிறது கிடையாது. ரியல் ஃபாலோவர்ஸ் எப்படி ஈஸியான மெத்தடில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மொபைல் இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஐக்கான் ஒன்று இருக்குமா வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ப்ரொஃபைலு ஃபோட்டோ எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் போட்டிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பாப்புலர் கிரியேட்டர் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் கிரியேட்டரோட ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாலோன்னு இருக்க கிளிக் பண்ணால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோன்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். வர்ற அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. சரசரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. வர்ற எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டன் ஃபாலோவர்ஸ் வந்து வருவாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர்ற அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ஃபாலோன்னு கொடுத்துக்கிட்டே இருங்க. வெறும் 10 அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு எனக்கு ஃபாலோவர்ஸ் வரலேன்னு கேட்டிங்கன்னா 10 அக்கௌண்ட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஸோ ஒரு 100 200 300 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 100 ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா என்கிட்ட வந்து எதாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது நம்மளை வந்து அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி தான். இதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். வந்து நமக்கு வந்து மெசேஜாக பண்ணி விடுங்க. வர்ற எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ஃபாலோன்னு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஃபாலோ கொடுக்குறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா வர்றதில் ஏதாவது ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி மறுபடியும் அந்த மேலே ஃபாலோவை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து நிறைய ப்ரொஃபைல் வரும். அந்த ப்ரொஃபைல் வர்ற ப்ரொஃபைல் எல்லாத்துக்கும் ஃபாலோ கொடுத்துக்கிட்டே இருங்க. குறைஞ்சது 200 300 ஃபாலோவர்ஸுக்காக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் 200 ஃபாலோவர்ஸாக வருவாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணாமல் ஃபோட்டோ போடாமல் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா வந்த ஃபாலோவர்ஸும் ரிட்டன் ஆகி போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ கொடுக்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி பயோஸ் அப்புறம் அட்ராக்டிவான நேம்ஸ் எல்லாத்தையுமே வேறு லெவலாக கிரியேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா தான் வந்து பார்க்குறவங்க ப்ரொஃபைல் வேறு லெவலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ கொடுக்கவும் செய்வாங்க. ஸோ அதனால் கரெக்டாக வச்சு ஃபாலோவர்ஸ் வந்து கொடுத்துங்க. அதையும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா வர்ற ஃபாலோவர்ஸும் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. ஸோ எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸ் கூடலை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னோடய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.